Hi friends, welcome to Ruban Youtube tips. So இன்னைக்கு நம்ம சேனல்ல டைட்டில் எப்படி நம்ம வந்து கரெக்ட்டா செட் பண்றது. இதுக்கான எக்ஸ்டென்ஷன் எது இருக்குன்னு கேட்டிங்களா. அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. நீங்க லேப்டாப் வச்சிருந்தீங்க அப்படினா இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணலாம். நான் அதான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படினா அது சரியா தப்பா எந்த டைட்டில் உங்களுக்கு சஜஷன் கரெக்ட்டா இருக்கும் சொல்லிட்டு இப்போ இத ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணாலே வந்து பாருங்க. உங்களுக்கு கீழ வந்து அதுவா ஒரு 4-5 டைட்டில் காட்டும். தப்பாவும் காட்டும். ஆனா நீங்க இதல கரெக்ட்டா சூஸ் பண்ணிட்டு நீங்க அத கரெக்ட்டா அப்லோட் பண்ணி உங்க டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி நீங்க கரெக்ட்டா அப்லோட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் இது பண்ணி நல்லா போயிடும். ஓகேவா. அதனால வந்து கரெக்ட்டா பாத்துங்க. தமிழ் வச்சா மட்டும் தமிழ் லெட்டர்ஸ்ல தான் வச்சா மட்டும் கொஞ்சம் மாறும். அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கரெக்ட்டா வச்சிட்டீங்கனாலே போதும். இது வந்து இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா vidIQ எக்ஸ்டென்ஷன். ஓகேவா. இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படி நம்ம ஆட் பண்றது அத நான் இந்த வீடியோ பார்க்கலாம். இதல பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வந்து அல்ட்ரேட் ஆயிரும். ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ப்ளேஸ் ஆயிரும். இது வந்து ஒரு டூல். ஓகேவா. யூடியூப் வந்து நம்ம சேனல் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இது ஒரு டூல். இந்த டூல் வந்து ஆல்ரெடி நான் எப்படி யூஸ் பண்ணு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் வாட்ச் பண்ணிங்க. இதை எப்படி நம்ம வந்து நம்ம யூடியூப் இதில் வந்து ஆட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நல்லா கேட்டுங்க. எனக்கு லைட்டாக சின்ன தப்புகள் அதில் அங்கிட்டு இங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதை யூஸ் கொடுங்க. ஓகேவா. அப்போ கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ரைட் சைடில் பாருங்கள் ஒரு vidIQ க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட யூடியூப் சேனல் வந்து நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பாருங்கள். இது எல்லாமே அடிஷ்னல் ஆப்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி வச்சனால எனக்கு காட்டுது. உங்களுக்கு இந்தமாதிரி காட்டாது. இப்போ நீங்கள் நியூவாக வந்தீங்க அப்படின்னா உங்கள் க்ரோம் போய்க்குங்க. உங்கள் க்ரோம் போயிட்டு vidIQ அப்படி சொல்லி போட்டிங்கனாலே வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து அந்த லெட்டர்ஸ் நான் காட்டுறேன். அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் போட்டுங்க. vidIQ எக்ஸ்டென்ஷன் ஃபார் க்ரோம் அப்படி சொல்லிட்டு அதை நீங்கள் அப்படியே டைப் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. ஓகேவா. இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் டு க்ரோம்னு வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கனால ரிமூவ் பண்ணவான்னு கேட்குது. வேணாம். அதனால் வந்து உங்களுக்கு எப்படி கேட்கும் பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம்னு இருக்கும். ஆட் டு க்ரோம் கொடுத்தீங்கன்னா க்ரோமில் ஆட் ஆயிரும். இது பாருங்கள் 4.5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து செம்மையான ஒரு எக்ஸ்டென்ஷன் டூல்னே சொல்லலாம். உங்கள் யூடியூப் சேனல் க்ரோ பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு நல்ல டிப்ஸ்னு சொல்லலாம். இதை ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருங்க. ஆட் பண்ணி வச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் வந்துருங்க. ஓகேவா. உங்கள் ரைட் சைடில் கீழே வந்துருங்க. வெயிட் பண்ணுங்கள். இதை நான் ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் டைட்டில் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் ரைட் சைடில் வந்துட்டு ரைட் சைடில் வந்து ஒரு இது ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு vidIQன்னு உங்களுக்கு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எனேபிள் ஆகும் டேஷ்போர்டில். இப்போ வந்து லாகின் பண்ணிடுங்க. நார்மலாக வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறாலே உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு உள்ள இது பண்ணிடுங்க. உள்ளே வந்துடும். அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடிஷ்னலாக நார்மல் யூடியூப் டேஷ்போர்டை விட எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ளூ கலரில் அங்கேயும் இங்கேயும் சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா SEO நம்ம வீடியோக்கு வந்து 100% நம்ம எவ்வளோ வந்து க்ரோத் இருக்குது, அதான் 65% க்ரோத்தில் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். 60க்கு மேலே வந்துட்டாலே நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து நல்ல க்ரோத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எவ்வளோ க்ரோத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெர்சன்டேஜ் எல்லாமே உங்கள் ரைட் சைடில் பார்த்துக்க முடியும். அது மட்டும் கிடையாது. நம்ம டேக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா எந்த டேக் வந்து ரேங்கிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட டாட் பண்ணி காட்டும். இந்த டாட் தெரியுது பார்த்தீங்களா ஒரு மாதிரி டார்க்காக ப்ளூ கலரில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட்டு. இதேமாரி 3 சஜஷன் கொடுப்பாங்க. அவங்க ஒரு 3 டேக் கொடுப்பாங்க. அவங்களேவும் இந்த டேக்கும் நீங்கள் ரெக்கமெண்டேஷன்லேருந்து இது பண்ணி வச்சுக்கலாம். அவங்களே ஒரு 3 டேக் கொடுக்குறனால நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு நல்ல ரேங்கிங்கில் கொடுக்கும். அதாவது நமக்கு சொல்லித்தரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த vidIQ எக்ஸ்டென்ஷன் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல எக்ஸ்டென்ஷன். லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். மொபைலுக்கு நான் தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன். மொபைலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you. Bye.